வணக்கம் நண்பர்களே. சீனே என்றால் 4 மணிக்கெலாம் வந்துட்டேன். டியூட்டிலேருந்து 4 மணிக்கெலாம் வந்துட்டேன். போகலை வேலைக்கு போனேன். போயிட்டு 4 மணிக்கு வந்துட்டேன். என்ன என்றால் ஒரு உயிர் இழப்பு. ஒரு உயிர் இழப்பு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிரும். அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க, ஆறில் தண்ணி அதிகமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? மழை 2 நாளும் பயந்துக்கிட்டு இருக்கு. போய் பார்த்துட்டே வந்துடுவோமே. ஓகேவா நண்பர்களே? என்னத்தை சமைச்சு இங்கிட்டு இருந்தாங்க. क्या हुआ? बहू को पका के यहाँ से लेके जा रही क्या? नहीं, बहू का नहीं, हम जा रहे पकाने गैस खत्म हो क्या? गैस காலி ஆயிடுச்சு. சட்டியை தூக்கிட்டு போகுது பாவம். வாங்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு மருமக வீட்டில் சமைக்கிறது போகிறாங்க. போகட்டும் பாவம். சொன்னேன் உயிர் இழப்பு. ஒரு உயிர் வந்து நம்ம இருக்கிற போது அது ஒரு மதிப்பு தெரியறதில்ல. அதை இழந்த பிறகு ஐயோ அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கணுமே, அதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அது ஏன் அந்த உயிர் இருக்கிற போது நம்ம யோசிக்கிறதில்ல? அந்த உயிர் போன பிறகு ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி பகட்டமாக அழகிறது மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன் அது நம்ம இருக்கிற போது அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லலாமா, அது தெரியறது இல்லை நம்மளுக்கு. प्रीति सिस्टर வந்துட்டாங்க. குட்டா चला तिकडे. हां चला बकल टाइम आहे. हां चला येते पाणी बघून होता बरी. हा ஸோ சிஸ்டருக்கு எடுத்துட்டாங்க. அவங்க நான் நின்று பேசிக்கே இருந்தேனே போனேன். போய் பார்த்துட்டு வரோம். அம்மா இருட்டாயிருச்சு. என்ன தெரிய புது தண்ணி டேம் திறந்து விட்டாங்க. பார்ப்போம். சிவன் கோயில் அது. ஐயோ தண்ணி நைட்டு திறந்து நைட்டு வந்துடும் உங்களுக்கு மேலே வரைக்கும். அப்படித்தான் தோணுது. சரியில்லாத ஏரியா நடமாடிக்கிறோம் ஒரு அலம்மா. இது சரியில்லாத ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். டேமேஜான ஏரியா. தண்ணி உங்களுக்கு தெரியவே இல்லையே.